ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் வொக்காபுலரி குயிஸ் போட போகிறோம். ஓகேவா? இதற்கு முன்னாடி ஒரு 3 சீரியஸ் போட்டிருப்போம், வொக்காபுலரி சீரியஸ். அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் உள்ள ஒவ்வொரு கொஷின்ஸும் நல்லா சூப்பராக போடலாம். சரியா? ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் போடலாமா? ஓகேவா? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சூஸ் த ஆண்டனிம் ஆஃப் டிஸ்பொசிஷன். டிஸ்பொசிஷன்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு 4 மீனிங்கில் பார்த்தோம். என்னென்ன? ஒன்று நேச்சுரல் பிஹேவியர், அது ஒன்று. இன்னொன்று அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்று அகற்றுதல், எலிமினேட் பண்ணுங்க, இன்னொன்று அஃபெக்ஷன். இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஓகே. இதற்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. என்னது? ஆண்டனிம், எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ டெம்பரமெண்ட், ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ டெம்பரமெண்ட். இது எதில் வருது? இங்கே ஆண்டனிம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரமெண்ட்னா என்ன பார்த்தோம்? நேச்சுரல் பிஹேவியரில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இல்லையா? ஓகே. ஆப்ஷன் பி லே அவுட், இது அரேஞ்ச்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஆப்ஷனு. ஆப்ஷன் சி அஃபினிட்டி, இது எதில் வருதுன்னு தெரில. ஆனால் அஃபினிட்டிக்கு மீனிங் என்னென்னா அஃபெக்ஷன் தான். ஓகேவா? இங்கே கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல். இதெல்லாம் டிஸ்பொசிஷனோட மீனிங்கில் வருது. அப்போ இந்த 3 ஆப்ஷனும் கிடையாது. ஏ கிடையாது, பி கிடையாது, சி கிடையாது. ஆப்ஷன் டி ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன்னா அஃபினிட்டினா அஃபெக்ஷனாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. ரிப்பல்ஷன்னா அன்பாக இல்லாமல் இருக்கிறது. சரியா? அதாவது வெறுப்பாக இருக்கிறது, வெறுக்கிறது. ஸோ அதுதான் வந்து ரிப்பல்ஷன். டிஸ்பொசிஷன்னா அன்பாக இருக்கிறது. இதற்கு ஆப்போசிட் மீனிங் வெறுப்பாக இருக்கிறது. சரியா? அன்பே இல்லாமல் இருக்கிறது. ஆப்ஷன் டி ரிப்பல்ஷன் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட். சரியா? அஃபினிட்டி மட்டும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். அஃபினிட்டினாலும் அஃபெக்ஷனாக இருக்கிறது தான். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். சூஸ் த வேர்ட் தட் கிவ்ஸ் த சிமிலர் மீனிங் ஆஃப் அட்யூன். அட்யூன்னா என்னது? அட்ஜஸ்டபிள் இல்லையா? ஹார்மோனியஸ், ஒத்துணர்வு இல்லையா? ஸோ அதுதான் அட்யூனுன்னு பார்த்தோம். அதற்கான மீனிங் என்ன வருதுன்னு பார்ப்போம். டிஸ்அரே அப்படின்னா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது, டிஸ்அரே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் இது கன்ஃபார்ம். இதுதான் இதற்கான மீனிங். நம்ம படித்தோம்ல, அட்யூனுக்கு பதிலாக சில சினானிம்ஸ் படித்தோம் இல்லையா? அதில் இதுதான் ஆப்ஷன் பி கன்ஃபார்ம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துருவோம். ஆப்ஷன் சி ஸ்கியூ. ஸ்கியூ நான் சொல்லிக் கொடுக்கல. ஸ்கியூன்னு அட்யூன்னா அட்ஜஸ்ட்டு, ஸ்கியூன்னா அட்ஜஸ்டே ஆகாமல் இருக்கிறது, அட்ஜஸ்டே ஆக மாட்டாங்க. அதுதான் வந்து ஸ்கியூ. அட்ஜஸ்ட் ஆகியே போக மாட்டாங்க, அதான் ஸ்கியூ. இது நான் சொல்லிக் கொடுக்கல முன்னாடி உள்ள வொக்காபுலரியில். ஸ்கியூனா நாட் அட்ஜஸ்டபிள், கன்ஃபார்ம் அட்ஜஸ்டபிள். ஓகேவா? சிமிலர் மீனிங் தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கன்ஃபார்ம் தான் வரும். ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் டி டிஸ்ஹார்மோனைஸ். இதுவும் என்னது? இதனுடைய ஆண்டனிம் வரும், எதிர்ச்சொல் தான் இது, டிஸ்ஹார்மோனைஸும். ஓகேவா? ஆப்ஷன் பி கன்ஃபார்ம் அப்படின்னு யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்களோ அவங்கெல்லாம் கரெக்ட். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த கொஷின். சூஸ் த ஆண்டனிம் ஃபார் த வேர்ட் நோ வைஸ். நோ வைஸ்னா என்னது? ஃப்ரெஷர், ஒரு புதிய நபர். ஓகே. அதற்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல்னா என்னது? ஒரு எக்ஸ்போர்ட் பர்சன். அதற்கு எதிர்ச்சொல் என்னது? ஒரு எக்ஸ்போர்ட் பர்சன். ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ கிரீன் ஹார்ன். கிரீன் ஹார்ன்னாலும் புதிய நபர் தான். இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல. கிரீன் ஹார்ன் வந்து இதற்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த வொக்காபுலரியில் நான் சொல்லிக் கொடுக்கல. ஆப்ஷன் ஏ கிரீன் ஹார்ன், இதுவும் புதிய நபர் தான். டெண்டர் ஃபுட், இதுவும் புதிய நபர் தான், நியூ மெம்பர் தான். அதாவது என்னென்னா இதெல்லாம் ஃப்ரெஷர் தான் வரும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி நியோஃபைட், அதுவும் புதிய நம்பர் தான். ஓகே. ஆப்ஷன் டி வெட்டிரன். வெட்டிரன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க, ஆண்டனிம் தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி வெட்டிரன் போட்டிருக்கவங்க கரெக்ட். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நான் சொல்லிக் கொடுக்கல முன்னாடி. சரியா? புதிய நபருக்கு தான் கிரீன் ஹார்ன், டெண்டர் ஃபுட், இதெல்லாம் புதிய நபர் தான். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. வெட்டிரன் போட்டவங்க கரெக்ட். ஆப்ஷன் டி வெட்டிரன். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் வர கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் மேக்ஸிமம். ஓகேவா? சூஸ் த சியூட்டபிள் ஆண்டனிம் ஃபார் சூப்பர் சீட். சூப்பர் சீட்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பழைய வழக்கத்தை நீக்கிறது. சரியா? சரி, அதுக்கு ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ரீப்ளேஸா? ஆப்ஷன் ஏ ரீப்ளேஸ்,
என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்